வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இப்ப ரீசென்ட்டா தனுஷ் அவர்களை பற்றி ஒரு செய்தி பயங்கரமா உலா வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அந்த செய்தி ஆல்மோஸ்ட் என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, தனுஷ் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிட்டாரு. அவர் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற மாரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அதை சம்மந்தப்படுத்தி என்ன பேசிட்டு வராங்கன்னா, அதாவது தனுஷ் அவர்கள் வந்து அடுத்து வர எலக்ஷன்ல வந்து போட்டியிட போறாரு. அதற்கான முதற்கட்டமாக அவர் வந்து அவர் வந்து ஒரு நற்பணி மன்றத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த நற்பணி மன்றத்துக்கு ஒரு கொடிய வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதுல தனுஷ் அவர்கள் வந்து வேஷ்டி, சட்டையில வந்து இருக்காரு. அவர் பின்னாடி அந்த ஃபோட்டோ பின்னாடி அந்த கொடியில ஒரு ஸ்டார் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கொடி வந்து ரெட் அண்ட் ஒயிட்ல வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபிளாக வந்து பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பா தனுஷ் அவர்கள் வந்து அரசியல் வரப்போறாரு. ஸோ விஜய் அவர்கள் முதல்ல அவரு இதே மாரி தான் அவருடைய இந்த அரசியல் அனுபவத்த அதாவது அரசியலுக்கான பேஸ வந்து போட்டாரு. ஸோ முதல்ல மக்கள் இயக்கமா விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய நற்பணி மன்றத்த வந்து மாத்துனாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாரு. இப்போ வந்து சிஎம் ஆகிட்டாரு. இதே பேஸ்ல தான் ஆக்டர் தனுஷ் அவர்கள் வந்து பண்ண போறாரு. அப்படின்ட்டு ஒரு டாக் வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. ஒரு சிலர் இது வந்து தனுஷ் அவர்களுக்கே தெரியாது. இதெல்லாம் பொய்யி. இதெல்லாம் உண்மை கிடையாது. இது வந்து யாரோ கிளப்பி விடக்கூடிய ரூமர்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இதற்கு வந்து டீகோட் பண்ணக்கூடிய இந்த சமூக ஊடக வாசிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் உண்மைதான்ப்பா. அவருடைய கொடிய பார்த்தீங்களா? அதுல தனுஷ் அவர்கள் இருக்காங்க. அந்த கொடிய லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே எங்க நடந்திருக்கு? ஒரு மிகப்பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து நடந்திருக்கு. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய மொத்த இமேஜஸும், வீடியோஸும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, அதனால இது கண்டிப்பா உண்மையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருடைய வாசகமான "எண்ணம் போல் வாழ்க்கை" அப்படின்ற இந்த வாசகங்களும் இடம் பெற்றிருக்கு. ஸோ, அதனால தனுஷ் அவர்கள் வந்து கண்டிப்பா நற்பணி மன்றத்த வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்த கட்டமாக அரசியலுக்கு வரப்போறாரு. அப்படின்ட்டு இவ்வாறான பேச்சுக்கள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இதுல இன்னும் எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்றாங்கன்னா, தனுஷ் அவர்கள் தான் அன்னைக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து அவருடைய கொடிய வந்து லான்ச் பண்ணி விட்டுருக்காரு. அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ நெறைய பேர் இந்த இடத்துல வந்து வரட்டுமே தனுஷ் அவர்கள் கூட தான் அரசியல் வரட்டும். இந்த இடத்துல வந்து அரசியல் யாரு வேணுமானாலும் வரலாம் அரசியலுக்கு. மாற்றம் ஒன்றே தான் மாறாதது. அப்படின்ட்டு ஒரு சிலர் இதுக்கு வந்து அவங்களுடைய பதிவுகள வந்து போட்டுட்டு வராங்க. மற்றொரு சிலர் வந்து இப்போ போய்க்கிட்டு இருக்க ஆட்சியே நல்லா தான் ஆகிட்டு இருக்கு. நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்பலாம் ஆட்சி மாற்றமெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. ஸோ அதனால நடிகர்கள் நீங்க எல்லாருமே நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா, சினிமாவை வந்து யார் பார்ப்பாங்க? சினிமால யார் நடிப்பாங்க? அப்படின்ட்டு இவ்வாறான கேள்விகள் ஒரு பக்கம் எழுப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா ரீசென்ட்டா ராகவா லாரன்ஸ் அவர்களும் அரசியல் சார்ந்து அவர் ஒரு ஸ்டெப் வச்சிருந்தாரு. ஸோ மக்கள் கிட்ட அவருடைய டிசிஷன பத்தி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்டா அ அண்ணாமலை அவர்கள் "வி த லீடர்" அப்படின்ற ஒரு இயக்கத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. கூடிய சீக்கிரத்தில வந்து அரசியல் கட்சியாக மாற்றி அவர் வந்து மாநாடெல்லாம் நடத்தப் போவதாக சில தகவல்கள். அவருடைய மாநாட்டில விஜய் அவர்களுக்கு நேருக்கு எதிராக அவருடைய பேச்சுக்கள் என்பது இருக்கப் போகுது அப்படின்ட்டும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசென்ட்டா பெரிய நடிகர்கள், ஒரு சில நடிகர்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, அரசியலுக்கு குதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையாக தான் இருந்துகிட்டு இருக்குங்க. அவங்களுடைய அந்த பட சீன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, விஜய் அவர்கள் இப்போ சிஎம் ஆன பிறகு நெறைய நடிகர்களுக்கு வந்து இந்த அரசியலுக்கு வரக்கூடிய அந்த ஆசை என்பது மனசுல வந்து பிறந்திருக்கு அப்படின்ட்டு பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மை அப்படின்ற மாரி தானே நமக்கு வந்து சொல்ல தோணுது. ஏன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சில படங்கள் பார்த்ததா இருக்கட்டும், சில நடிகர்களுடைய நடவடிக்கைகளா இருக்கட்டுமே. ஸோ விஜய் அவர்களுடைய அரசியலை வச்சு இந்த நடிகர்களுக்கும் ஆசை வந்திருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.